அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் வெற்றியை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் நாளைக்கு நமக்கு இருக்குது. அடுத்ததாக இந்த நாளில் அற்புதமான ஒரு சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் ₹1 கையில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிற தேவதை கிட்ட எவ்வளவு பணம் வேணும்னு நீங்கள் கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும். வாங்க, அந்த தேவதை யாரு, இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைக்கு எப்போ வருதுன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நாளைய நாளில் அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு வருது. இந்த அபிஜித் நட்சத்திரம் அந்த காலத்தில் இருந்த நட்சத்திரம். இன்னைக்கு நடைமுறையில் இந்த நட்சத்திரம் நமக்கு கிடையாது. ஏன் இந்த நட்சத்திரம் நமக்கு இருக்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதனால தான் மனிதர்கள் இந்த நேரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. இதில் இருந்தே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு தேவதையோட எண்ணோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு தேதியில் வருது. அது என்ன தேவதைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும், வரிசையாக ஒரே தேவதையோட இமேஜ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த இமேஜ் ஆகட்டும், இந்த வீடியோவோட தம்ப்நெயில் ஆகட்டும் க்ரீன் கலரில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்த்தோன்னே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களால அந்த தேவதை யாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆமாங்க, க்ரீன் தாராமாவோட ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை தான் நாளைக்கு நமக்கு தேதியிலேயே வருது. க்ரீன் தாராமாவோட ஏஞ்சல் நம்பர் 517. இந்த க்ரீன் தாராமா என் கூட நிறையவே கனெக்ட் ஆவாங்க. இந்த வீடியோவை பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு ப்ரூஃப்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் பணவசியத்துக்கான பரிகாரம். இது பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம், ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும். நாளைக்கு நைட்டு 11:33 இருந்து 11:57 வரைக்கும் அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ₹1 நாணயம் நமக்கு தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பல மடங்கு பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறதுக்கு இந்த பரிகாரத்துக்கு ₹1 நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் இந்த ₹1 முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். இந்த ₹1 பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீரில் நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதில் ஏதாவது ஒன்று தேவைப்படும். ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைனா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா தான். ஏன்னா நாளைக்கு குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குபேர பகவானுக்குரிய நிறமும் பச்சை தான். அதே மாதிரி கிரீன் தாராமாவோட ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்குது. கிரீன் தாராமானாலே கிரீன் கலர் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறதுக்கு பாருங்கள்.
அதே மாதிரி நாளைய நாளில் உங்களால் முடியும்னா க்ரீன் கலர் ட்ரெஸ் போடுறதுக்கு பாருங்கள். இது இன்னமுமே அற்புதமான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். க்ரீன் தாராமாவோட உங்களால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அதாவது பரிகாரம் செய்யும்போது மட்டும் இல்லாமல் நாளைய நாள் ஃபுல்லாகவே உங்களால் முடியும்னா க்ரீன் கலர் ட்ரெஸ் நீங்கள் போடுறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன துணி கூட பச்சை நிறத்தில் உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரி, இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். கிருஷ்ணர்கிட்டையும் க்ரீன் தாராமா கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு பண கஷ்டம், கடன் பிரச்சனை இதெல்லாம் சொல்லாதீங்க. பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க. க்ரீன் தாராமா கிட்ட இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ₹1 நாணயத்தை உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் மூடிக்கோங்க. இப்போது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள். உங்களால் முடியும்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஃபுல்லாகவே, அதாவது 24 நிமிடங்கள் வரைக்கும் இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். அப்படி முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்கு வச்சுக்க வேண்டாம். உங்கள் மனசுக்கே போதும்னு தோன்ற வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். எவ்ரி மூமெண்ட் ஐ அட்ராக்ட் மோர் மணி 517. எவ்ரி மூமெண்ட் ஐ அட்ராக்ட் மோர் மணி 517. தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, ஒவ்வொரு கணமும் நான் அதிக பணத்தை ஈர்க்கிறேன். 517. ஒவ்வொரு கணமும் நான் அதிக பணத்தை ஈர்க்கிறேன். 517. இந்த மாதிரி அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ உங்களுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை க்ரீன் தாராமா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த ₹1 நாணயத்தில் 517ங்கிற க்ரீன் தாராமாவோட ஏஞ்சல் நம்பரை க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறமா அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி அஃபர்மேஷன் சொல்லிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ₹1 நாணயத்தை பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ பீரோலையோ நீங்கள் வச்சுருங்க. இந்த ₹1 நாணயம் 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து எப்போ இந்த ₹1 நாணயம் உங்கள் கண்ணில் படுதோ அப்போ இந்த ₹1 நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அப்படி இல்லைனா ப்ரூஃப் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவங்க, அதுலேயும் நம்பிக்கையாக செய்யக்கூடியவங்க, மறுநாள் வெள்ளிக்கிழமை நாளில் பச்சை நிற சம்மந்தப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு ஏதாவது உங்களை தேடி வரும். அதாவது சாதாரணமாக நம்ம பச்சை நிற காய்கறிகள் சமைச்சு சாப்பிடுவோம். நம்மக்கிட்ட பச்சை நிற ட்ரெஸ் இருக்கும். அதை பற்றியெல்லாம் நான் பேச வரலை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பச்சை நிற குங்குமம் உங்களுக்கு யாராவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா தாமரை பூவை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேர்டோட ஃபெதர், அதாவது புறாக்களோட ரெக்கை உங்களை தேடி வரும். அப்படி இல்லைன்னா அந்த நாளில் ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்ப்பீங்க. அதாவது 1111, 2222 இந்த மாதிரி கார்லேயோ பைக்லேயோ அப்படி இல்லைன்னா டைமில் கூட நீங்கள் பார்ப்பீங்க. இதை நான் சொல்லலைங்க, க்ரீன் தாராமா என் கூட நிறைய கனெக்ட் ஆவாங்க. அவங்க எனக்கு உணர்த்தின விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை செய்கிற எல்லாரும் மறுநாள் வெள்ளிக்கிழமை நாளில் இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு சைன் தெரியுதான்னு பாருங்கள். தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக எல்லாருக்குமே தெரியும். இதை நான் 100% உறுதியோடு சொல்லுவேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.